அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜபமாலை மாதத்தில் ஜபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜபமாலை புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய புனிதர் புனித ஃபௌஸ்தீனா. புனித ஃபாஸ்தீனாவின் பெயரை கேட்டதும் நீங்கள் சற்று வியப்படையலாம். காரணம், புனித ஃபௌஸ்தீனா இறை இரக்கத்தின் தூதுவர் என்று அழைக்கப்பட்ட புனிதை. இறை இரக்கத்தின் ஞாயிறு, இறை இரக்க மன்றாட்டு, இறை இரக்க ஜபமாலை, இறை இரக்க பக்தி இவற்றையெல்லாம் தோற்றுவித்தவர். இரக்கத்தின் ஆண்டவரை காட்சியிலே கண்டு அதன் வழியாக இந்த இறை இரக்க பக்தி உருவாவதற்கு காரணமாக அவருக்கும் ஜபமாலைக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் நினைக்கலாம். இரக்கத்தின் ஆண்டவர் மீது எவ்வளவு பக்தி கொண்டிருந்தாரோ அந்த அளவுக்கு புனித ஃபௌஸ்தீனா ஜபமாலையின் மீதும் அன்னை மரியாவின் மீதும் பக்தி கொண்டிருந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நாம் அறிய வருகிறோம். போலந்து நாட்டைச் சேர்ந்த புனித ஃபௌஸ்தீனா இரக்கத்தின் ஆண்டவரை காட்சியிலே கண்டார். அவர் காட்சியிலே கண்டதை அவருடைய ஆன்மகுருவுக்கு எடுத்து சொல்லி அதன் வழியாகத்தான் இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய ஓவியம் வரையப்பட்டது. அந்த இரண்டு நிறங்களில், வெள்ளை நிறமும் சிவப்பு நிறமும், இரண்டு நிறங்களை கொண்ட அந்த ஒளி கீற்றுகள், இதையெல்லாம் அவர் காட்சியிலே கண்டு அவர் சொல்லவாறு ஓவியர் அதை வரைந்திருக்கிறார். ஆகவே இரக்கத்தின் ஆண்டவர் அவருக்கு தோன்றி தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார். விண்ணக தந்தை இயேசுவின் வழியாக தன்னுடைய இரக்கத்தை நம்மீது, குறிப்பாக பாவிகள் மீது, அல்லது கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்றவர்கள் மீது, அல்லது உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற ஆன்மாக்களின் மீது கடவுள் தன்னுடைய இரக்கத்தை பொழிகிறார். ஆகவே நாம் இறை இரக்க ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். அப்பா தந்தையே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் என்று மன்றாட வேண்டும். அந்த பிற்பகல் 3 மணி என்பது ஆண்டவர் இயேசு சிலுவையிலே உயிர்விட்ட ஒரு நேரம். அந்த நேரத்தில் நாம் இந்த இறை இரக்க ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த பக்தி முயற்சி தோன்றுவதற்கு புனித ஃபௌஸ்தீனாவுக்கு இயேசு கொடுத்த காட்சிகளே காரணமாக இருந்தன. எனவே திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்ப்பு ஞாயிறுக்கு அடுத்த ஞாயிறை இறை இரக்க ஞாயிறாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவித்தார். இந்த புனித ஃபௌஸ்தீனாவையும் அருட்சகோதரியையும் புனித நிலைக்கு உயர்த்தினார். இப்பொழுது நாம் புனித ஃபௌஸ்தீனாவுடைய ஜெபமாலை பக்திக்கு வருவோம். ஏற்கனவே நான் சொன்னது போல இறை இரக்க ஆண்டவர் மீது பற்றுதல் கொண்டிருந்தது போலவே அன்னை மரியா மீதும் குழந்தை பருவத்திலிருந்தே பக்தி உள்ளவராக இருந்தார் புனித ஃபௌஸ்தீனா. நாள்தோறும் ஜெபமாலை ஜெபித்தார். அவருடைய வாழ்வில் அன்னை மரியாவையும் அவர் காட்சியிலே கண்டிருக்கிறார். அன்னை மரியா அவருக்கு தோன்றி, நீ என்னுடைய மகள், நான் உன்னுடைய தாய், உனக்கு நான் துணை இருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒருமுறை புனித ஃபௌஸ்தீனா, அருட்சகோதரி ஃபௌஸ்தீனா ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அலகை ஒரு பூனையின் தோற்றத்தில் வந்து அவரை தொந்தரவு செய்தது. ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அலகை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அது தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கும். அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கும் கடவுளுடைய அருள் நமக்கு உதவும். எனவே தான் தூய ஆவியாருடைய துணையை நாடி தூய ஆவியார் ஜெபத்தை சொல்லி நாம் இந்த ஜெபமாலையை தொடங்குகின்றோம். எனவே அருட்சகோதரி ஃபௌஸ்தீனா ஜெபமாலை ஜெபித்த பொழுது ஒரு பூனையின் தோற்றத்தில் அலகை வந்து அவரை தொந்தரவு செய்தது. அவர் மீது பாய்ந்தது, கட்டில் மீது பாய்ந்தது, கீழே குதித்தது. ஆனால் சகோதரி ஃபௌஸ்தீனா அதை கண்டுகொள்ளவில்லை. தொடர்ந்து ஜெபமாலை நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு வெகு நேரம் கழித்த பிறகு அந்த பூனை சோர்வடைந்து அது என்னை விட்டு போய்விட்டது. அதன் பிறகு நான் நிம்மதியாக சற்று நேரம் தூங்கினேன் என்று புனித ஃபௌஸ்தீனாவின் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது பல சோதனைகள், பல இடையூறுகள் வரும். அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று புனித ஃபௌஸ்தீனாவின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒருமுறை அன்னை மரியா அவருக்கு தோன்றி, உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக நீ மன்றாடு என்று அன்னை மரியா கேட்டுக்கொண்டார். ஃபௌஸ்தீனா ஜெபமாலை தான் ஜெபித்தார். ஜெபமாலை என்பது உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவி. உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்களுக்காக நாம் திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மிகச்சிறந்த ஒரு வலிமையான ஒரு ஜெபம், மன்றாட்டு. அதற்கு அடுத்தபடியாக ஜெபமாலை.
ஜபமாலையும் திருப்பலியும் உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றன என்பதை புனித பௌஸ்தீனா போன்ற புனிதர்கள், அருளாளர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாமும் எவ்வளவு பராக்குகள், சிக்கல்கள், தடைகள் வந்தாலும் பௌஸ்தீனாவை போல தொடர்ந்து ஜெபமாலை ஜெயிப்போமாக. உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற நம்முடைய முன்னோருக்காக, நாம் இறந்தோர் அனைவருக்காகவும், மறக்கப்பட்ட ஆன்மாக்களுக்காகவும் நாள்தோறும் ஜெபமாலை ஜெயிப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.